ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் இது இரண்டத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தோஷம் எப்படி நீங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஆன்மீகம் நமக்கு துணை நிற்குது. ஒரு ஆலயத்திற்கு போய் அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள். அப்போ பரிகாரங்கள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் கோவிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சாலோ, இல்லை இவங்க கர்மதோஷத்திற்கு போய் ஒரு பிராயச்சித்தம் செய்தாலோ, இவங்களுக்கு அது பலிக்குமா பலிக்காதாங்கிறதையும் ஜாதகத்தை வைத்து சொல்லலாம். ஜாதகரினுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எந்த விதத்தில் தெய்வ அனுகூலம் இருக்குது அப்படின்னா, அதுக்கு குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன அளவுக்கு கடவுளுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உண்மையான பக்தியும் இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ஜாதகருக்கு குரு ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு இறை நம்பிக்கையும் நல்லா இருக்கும். அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்களும் அவங்களுக்கு எப்பொழுதுமே அதற்கு நல்ல பலிதங்கள் உண்டு. ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் இது இரண்டத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு கண்ணை போன்றது. ஜோதிடத்திற்கு எப்பொழுதுமே ஆன்மீகம் துணை நிற்கும், ஆன்மீகத்தில் எப்பொழுதுமே ஜோதிடம் துணை நிற்கும். இது வேதத்தினுடைய அங்கம்னு சொல்கிறது. ஜோதிடம் வேதத்தினுடைய ஒரு அங்கம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஒரு கிரகங்களால் ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு. அப்போ ஜாதகத்தில் ஒரு ராகு கேது தோஷம் இருக்குன்னா அதுக்கான தீர்வு என்ன, அந்த தோஷம் எப்படி நீங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஆன்மீகம் நமக்கு துணை நிற்குது. ஒரு ஆலயத்திற்கு போய் அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள். அப்போ பரிகாரங்கள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பரிகாரங்கள் என்பது உண்மைதான். நமக்கு எப்படி உடம்பு சரியில்லையோ நம்ம மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஜாதகத்தில் கிரகங்களினுடைய தோஷத்திற்கு நம்ம கோவில்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்கிறோம். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போனேன், ஆனால் அந்த பரிகாரம்லாம் எனக்கு பலிக்கவே இல்லை, ஸோ ஜோதிடம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடம் என்றைக்குமே பொய்யாகாது. பரிகாரங்கள் ஏன் பலிப்பதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே ஜாதகத்தில் 2 வகை உண்டு. எல்லார் ஜாதகத்துலேயுமே கர்மத்தினால் ஏற்படக்கூடிய தோஷம். நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ, நம்ம பாவம் பண்ணியிருப்போம், புண்ணியம் பண்ணியிருப்போம். நம்மளுடைய கர்மா மட்டுமல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களினுடைய கர்மாவும் சேர்ந்தது. இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாபத்திற்கு நம்ம பரிகாரம் செய்தால் நமக்கு பலன் கிடைக்காது. அப்போது பாபத்திற்கு என்ன செய்யணும், நம்ம பாபம் தீர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு பேர் பிராயச்சித்தம்னு பேர். ஸோ பிராயச்சித்தம் வேறு, பரிகாரம் வேறு. நான் கிரகதோஷத்திற்கு தான் பரிகாரம் செய்யலாமே தவிர பாபத்திற்கு நீங்கள் போய் பரிகாரம் செய்ய முடியாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் இது கர்ம தோஷமா இல்லை கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷமானு கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். அதே போல் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் ஒரு ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இது மட்டுமல்ல, இந்த ஜாதகர் கோவிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சாலோ, இல்லை இவங்க கர்மதோஷத்திற்கு போய் ஒரு பிராயச்சித்தம் செய்தாலோ, இவங்களுக்கு அது பலிக்குமா பலிக்காதாங்கிறதையும் ஜாதகத்தை வைத்து சொல்லலாம். ஸோ இந்த ஜாதகத்தில் கிரகநிலைகள் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகரினுடைய வம்சம், அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க முன்னோர்கள், இவங்க எப்பேற்பட்ட பாவ புண்ணியங்கள் செஞ்சுருக்காங்களோ அதற்கு ஏற்றாற்போல தான் கிரக அமைப்புகளும் இருக்கும். அப்போது சூரியனுக்கு என்ன சொல்லுவோம், அப்பா வழின்னு சொல்லுவோம். இந்த சூரியனோட ராகு இருந்தால் அப்பா வழி சொந்தங்களால் ஏற்படக்கூடிய பாபங்கள். சந்திரன் அம்மா, செவ்வாய் அப்படிங்கிறது நம்ம உடன் பிறந்தவர்கள், புதன் அப்படிங்கிறவர் அம்மாவுடைய தாய் மாமன் வழி சொந்தங்கள், வியாழன் அப்படிங்கிறது நம்மளுடைய குரு, நமக்கு யார் யாரெல்லாம் நமக்கு சொல்லி தந்தாங்களோ அவங்க அந்த குரு வழி, சுக்கிரன் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணை, சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய ஆயுளை சொல்லக்கூடியவர். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு காரணக்கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம்.
இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஜாதக பலன். அதனால் ஒரு ஜாதகரினுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எந்த விதத்தில் தெய்வ அனுகூலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு வந்து நல்லா இல்லை, அவர் சனியோடு சேர்ந்துருக்காரு, ராகுவோடு சேர்ந்துருக்காரு, பாபகிரகங்கள்னு சொல்லுவோம். ஸோ குருவோட பாபகிரகங்கள் சேரும் பொழுது அவங்களுக்கு அந்த தெய்வ அனுகூலங்கள் குறைவாக இருக்கும். ஜாதகருக்கு ராகு ரொம்ப வலுத்திருந்தா அவங்க வந்து தெய்வ நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது. கோயிலுக்கு போக மாட்டாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்காது, கடவுளை பற்றி எப்பொழுதுமே தப்பாக பேசுவாங்க. இது எல்லாமே ஜாதகத்தில் ராகு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அந்த ராகுவினுடைய பிளேஸ்மெண்ட் அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அந்த ராகுவினுடைய என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த கிரகத்தின் மூலமாக அவங்க வந்து ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்களா, அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது அதை பார்த்தே நம்ம வந்து சொல்லலாம். ஒரு ஜாதகருக்கு வந்து தெய்வீக நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கோவிலுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது சாமி கும்பிடுறாங்க, இவங்களுடைய பிரார்த்தனைகள் எந்த அளவுக்கு பலிக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணேன் ஆனால் எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை அப்படின்ட்டுன்னு. ஒரு சிலர் ஒன்றுமே செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போய் ஒரு 5 ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஓஹோன்னு வந்துடுவாங்க, ரொம்ப நல்லா வருவாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க என்ன நம்பிக்கையோட, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தெய்வ பலம் இருக்குது அண்ட் எந்த நம்பிக்கையோடு அவங்க போயிட்டு சாமி கும்பிடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அளவுக்கு கடவுளுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உண்மையான பக்தியும் இறைவனை எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையோடு நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய புராணங்கள்லேயும் கதைகள் எல்லாம் கேட்டிருப்போம், எப்படி கடவுள் வந்து ஒருத்தங்களை சோதிக்கிறாங்க, சோதித்த பிறகு அவங்களுக்கு எப்படி நன்மைகள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய கதைகள் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஜாதகருக்கு வந்து குரு ரொம்ப வலுத்திருக்கு, குரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து இறை நம்பிக்கையும் நல்லா இருக்கும், அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்களும் அவங்களுக்கு எப்பொழுதுமே அதற்கு நல்ல பலிதங்கள் உண்டு. ஜோதிடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆன்மீக துணை இல்லாமல் ஆன்மீகத்தினுடைய சார்ந்தது தான் வந்து எப்பொழுதுமே ஜோதிடம். அதனால் எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல ஒரு தெய்வ பலம் இருக்க வேண்டும், அப்போ தான் அவங்க வாக்கு பலிதம் ஏற்படும். ஒரு ஜோதிடர் நல்ல ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தியோட ஒரு உண்மையோட ஒரு நல்ல மனசோட இருந்தால் தான் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் பொழுதும் ஜாதகருக்கும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பலிக்கும். அதனால் ஜோதிடம் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டுமே 2 கண்களை போன்றது தான். அண்ட் எந்த ஜாதகருக்கு நமக்கு வந்து தெய்வ துணை இருந்தால்தான் அவங்களும் போய் ஒரு ஜோதிடம் கேட்கும் பொழுது அவங்களுக்கும் பலன் தரும். எல்லாருக்குமே இதில் பிலீஃப் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீகத்தை மட்டும் அவங்க வந்து எடுத்துப்பாங்க, ஜோதிடத்தை நம்ப மாட்டாங்க. அது தவறே கிடையாது, அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இதை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். பட் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜோதிடம் நம்புறீங்களோ நம்பலையோ, ஆன்மீகத்தை நம்புறீங்களோ இல்லையோ, கர்மா என்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யாமல் போகவே மாட்டோம். அப்போது ஜோதிடம் ஆன்மீகம் இது எல்லாம் நம்ம கர்ம வினையை தீர்ப்பதற்கு ஒரு பாலமாக அமைகிறது. இது ஒரு தானம் நம்ம கொடுக்குறோம், ஒரு அன்னதானம் பண்ணுறோம், ஒரு வஸ்திர தானம் பண்ணுறோம், ஒரு கோதானம் பண்ணுறோம், இதெல்லாம் பிராயச்சித்தம்னு சொல்லக்கூடியது தான். அப்போ நமக்கு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னா இந்த தானங்கள் பண்ணும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். கர்மா வந்து பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். நம்ம என்ன பாவம் பண்ணுறோமோ அந்த பாவத்தை தீர்க்காமல் போகவே போகாது. கர்ம பலனுக்கு எப்பொழுதுமே பரிகாரங்கள் மட்டுமே அதற்கு ஒரு தீர்வு கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜோதிடம் ஆன்மீகம் இதற்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு எப்படி வந்து அந்த பக்தியில் வந்து எப்படி தெய்வங்கள் என்னை காப்பாற்றியது, என்னுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் இந்த பதிவில் வந்து நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.